நண்பர்களே, இன்றைக்கி நம்ம காலி அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்த இங்கிலீஷில் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டச் ஃபோர்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இடம் ஸ்ரீலங்காவில். ஸ்ரீலங்கா வர எல்லாருக்குமே இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இந்த காலியில் இருக்கிற டச் ஃபோர்ட்டுக்கு பஸ்ஸில் தான் போகிறேன். நான் ஹாஸ்டல் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரே பஸ்ஸு தான், ஒரு 40 நிமிஷம் பயணம் பண்ணி போனால் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ அதனால் பஸ்ஸில் ஏறி போயிடுவோம், சீப்பாகவும் முடிஞ்சிடும்னு சொல்லி இந்த பயணத்தை மேற்கொண்டேன். ஸ்டாப்பிங். இங்கே ஓடுற சில பஸ் எல்லாமே பழைய காலத்து பஸ். அதனால் நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற கிராமங்களில் இருக்கிற பஸ் மாதிரியே இருக்கும். சில நேரத்தில் தமிழ் பாடல்கள்லாம் கூட போடுவாங்க இந்த இடத்துல. ஸோ அதுவும் கேட்டுன்னு ஒரு மாதிரி ஃபீலாக போயின்னு இருக்கலாம், பீச் ஓரத்தில் அழகாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு. காலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கினோடனே இது மாதிரி ஒரு பாத்வே ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த பக்கம் நடந்து போகிறத பார்த்து நானும் அந்த பக்கம் தான் போகணும் போல நடந்து போனேன். ஆனால் போகிற வழி ஃபுல்லாக லவர்ஸாக இருந்தாங்க. முன்னாடி போகிறவங்க லவர்ஸாக இருக்கவே எனக்கு நான் யோசிக்கல, இதெல்லாம் லவர்ஸ் ஹேங் அவுட் பண்ணுற இடம் இது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் கடைசி வரைக்கும் நடந்து போகலான்னு சொல்லி போனேன். ஒரு வீடியோவில் காட்டுறேன் என்ன ஆச்சுன்ட்டு. All the young lovers running away from their house just to have some romance here. நம்ம மிஷன் இந்த கோட்டைக்கு உள்ளே போகணும். ஸோ இந்த பக்கம் வழி போகுது, ஆனால் எப்படி உள்ளே போகிறது, சுற்றி ஏறி மேலே போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சரி, முன்னாடி போகிறவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நினச்சா அவங்க நடந்தானே போகிறாங்க. சரி, பின்னாடி போய் நம்மளும் ஏறிடலாம் போல் அப்படின்னு சொல்லி நானும் பின்னாடி நடந்து போயிட்டே இருந்தேன். சரி, கடைசியாக நடந்து போனால் வழியே இல்லை. இவங்க எல்லோரும் இந்த பக்கம் இப்படி இந்த பாறை மேலெலாம் ஏறி காசு ஒரு 30 ரூபா 40 ரூபா கம்மி பண்ணுறதுக்காக இப்படி சுற்றி போகிறாங்களா இல்லை ஃபன்னுக்கு போகிறாங்களான்னு தெரியல. நான் அந்த வழியை மேற்கொள்ளலை. சரி வேண்டாம், நம்ம சுற்றி நேர்மையாகவே உள்ளே அப்படி போயிடுவோன்னு சொல்லி நான் அந்த பக்கம் போகிறது நடந்து போகணுன்னு சொல்லி நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வேலைக்கு ஆகாது, எப்படி இருக்குது பாருங்க கஷ்டமாக. I'm still seeing the tower. I don't know how to go up there. Let's ask him. இது மேலே எப்படி போகணும்னு தெரியுமா? Do you know how to go up? What? Yeah. Just thank you. Yeah, he doesn't speak Tamil. இந்த காலியில் இருக்கிற இந்த டச் ஃபோர்ட் 1584வது வருஷம் கட்டப்பட்டிருக்கு. நினச்சி பாருங்கள் எவ்வளோ பழசு அப்போன்னு. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இன்னமும் ஸ்ட்ராங்காக செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல உள்ளே போனாலே ஒரு யூரோப்பியன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த வைப் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்கும் அங்கே உள்ள உணவுப் பொருட்களும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் மறக்காமல் ஸ்ரீலங்கா போனீங்கன்னா காலி வந்துடுங்க. காலி சவுத் ஆஃப் ஸ்ரீலங்காவில் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் கொலம்போலேருந்து. பட் ஆனால் ஒர்த்தாக இருக்கும் அந்த இடத்துலலாம் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இங்கே நிறைய கூட்டங்கள் வரும். நிறைய காலேஜ் பசங்கள்லாம் இங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஜாலியாக. முக்கியமாக அந்த நைட் வியூ பார்க்குறதுக்காக. நான் போனப்போ அந்த காத்தாடிலாம் பறக்க விட்டுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன். அப்படியே பொறுமையாக கூட வாங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே. நான் எந்த ஃபில்டர்ஸும் எடிட்டும் பண்ணல இந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே. இது அப்படியே ராவாக என்ன இருக்கோ அதான் எடுத்து இங்கே போட்டிருக்கேன் இந்த வீடியோஸில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவ்வளோ அழகான இடம் இது. இந்த இடத்துல இன்னொரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க இல்லை ஒரு பீஸ்ஃபுல்லான வாக்கிங் நடக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். முக்கியமாக சாயங்கால நேரம் வந்துடுங்க. ரொம்ப சாயங்காலம் சன்செட் மாதிரி வந்துட்டிங்கன்னா கூட்டமாகிடும். ஸோ ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இங்கே உட்காந்துட்டு அப்படியே நேச்சரை பார்த்துன்னு கூடவே மயிலெலாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அங்கேயும் இங்கேயும். அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஒரு பெஸ்ட்டான இடம். There are some ரொம்ப
ரொம்ப பொறுமையாக நடந்தாலே ஒரு மணி நேரத்தில் இந்த இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துடலாம், டச் ஃபோர்ட்லேருந்து எல்லாத்தையுமே. ஆனால் நீங்கள் நடக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கனாலே இந்த அழகான சீனரி வந்துடும். அதாவது ரைட் சைடில் கடற்கரை, லெஃப்ட் சைடில் அழகான சின்ன சின்ன தெருக்கள் இருக்கும். ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்கும், நடந்து போகிறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கெலாம் ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து விட்டுறாதீங்க, சரியான இடம் இது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையா இருக்கும். கொஞ்சம் இந்த சீ ஃபுட் ஐட்டம்லாம் கலந்த வடை பஜ்ஜின்லாம் போடுவாங்க. நம்ம இந்த மீன் சார்ந்த வகைகளோ எதுவுமே நம்ம சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதனால் சீ ஃபுட்டே கட்டு. ஸோ அதனால் நான் வேடிக்கை தான் பார்த்தேன். பட் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண இந்த அழகான தெருக்கள் இதுதான். இது உள்ளே நடந்து போகிறதுக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா யூரோப்பியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. நைட்லலாம் லைட்லாம் போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா இது. காலி ஃபோர்ட்டை சுற்றி நடந்து லைட்டாக டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எங்கேயாவது ஒரு உட்காந்து அழகாக அந்த சன்செட்டை பார்க்கலான்னு சொல்லி அமர்ந்த இடம் தான் இது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன கையில் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இல்லை, இருந்துருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே அந்த அழகை பார்த்துருக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு கோல்டன் ஹவர் இது. It gets better as I say here. நடையாக நடந்து சன்செட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன இருக்கும், பசி தான் இருக்கும். அதனால் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு கடையை ஒன்று கண்டுபிடிப்போம்னு சொல்லி இந்த ஹாட் ரொட்டின்றதை கண்டுபிடிச்சேன். இது நம்ம இந்தியா காசோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோ கூட்டமாகவும் இருந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம், கூட்டமாக இருக்க கடையில் எப்பயுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸான ஃபுட் அப்படின்னா அது முட்டை ரொட்டி தான். அதனால் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல நின்று இந்த கூட்டத்தில் வாங்கி சாப்பிட்டேன். நான் ஸ்பைஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. என்ன வீடியோ தான் எடுக்க முடியல, ஆனால் பசியில் நிறையா சாப்பிட்டேன். பட் எனிவே அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.